நடந்தது என்ன மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் பார்க்கும்போது என்ன தெரியுது, என்னப்பா சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று 5 ஆண்டுகளா எல்லா கட்சியும் சொன்னாங்க. எங்கள் கூட்டணி கட்சி நான் வந்து கிட்டத்தட்ட 7-8 முறை முதல்வருக்கு கடிதம் கொடுத்துருக்கேன். நான் பல கோரிக்கைகளோடு அதையும் வச்சிருக்கேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க செய்வோம் சொல்லியிருக்காங்க. ஏன் நாங்க எதை வச்சு சொன்னோம்னா, பீகார்ல நடந்துச்சு, கர்நாடகாவில் நடந்துச்சு, நடத்துங்க. ஏன்னா அப்படி நடத்தும் போதுதான் மத்திய அரசுக்கு இதை செய்யணுங்கிற எண்ணம் வரும் சொன்னதுனால இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செய்யுது, நாங்க செய்வோம் சொல்லியிருக்கு. சென்சஸையும் எடுப்போம், இதையும் எடுப்போம்னு சொல்லியிருக்கு. அப்ப இப்ப அதுக்கு என்ன சொல்றாரு, திமுக சொன்னாங்க, இதைத்தானே திமுக சொன்னாங்க. 5 வருஷமா எடுக்கல சார். அதுதாங்க அவங்களும் சொன்னாங்க. மத்திய அரசு நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, அதற்கு பின்னாடி நாங்க ஒரு சர்வே எடுக்கிறோம்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் இல்ல மத்திய அரசு சர்வேயே போதும், மத்திய அரசுடைய கணக்கெடுப்பே போதும். போன பிப்ரவரி மாதம் திரு விஜய் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னா தெலுங்கானால எப்படி நடத்தினாங்க, எப்படி அமைச்சரவை கூட்டி ஒரு முடிவெடுத்து நடத்தினாங்க, கர்நாடகாவில் எப்படி நடத்துறாங்க, பீகார்ல எப்படி நடத்துறாங்க, அப்போ உங்களுக்கு நோக்கம் இல்லை, நீங்க ஏமாத்துறீங்க, மத்திய அரசு கிட்ட நீங்க கடத்தி விடுறீங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்ப மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து முடிக்க வேண்டும். மத்திய அரசு கணக்கெடுப்பு முடிந்தவுடன் தமிழக அரசு சமூக நீதி சர்வே கணக்காய்வு நடத்தும் அப்படின்னா, ஏற்கனவே திமுக சொன்னதான் இவங்களும் சொல்றாங்க அப்படின்னா, அப்ப திமுக கடந்த காலத்துல திட்டுனாங்க. அப்ப நீங்க திமுக வரவேற்க சொல்லுங்க, அதையா செய்யுங்க. விஜய் வந்து வந்த உடனே இமிடியேட்டா சொல்லிட்டாரு, நாங்க பல வருஷமா சொல்லி நீங்க சொன்ன மாதிரி கடைசி வருஷம் சொல்லி இருக்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன், சமூக நீதி கூட்டணி கட்சிகள் எல்லாம் விசிகா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், அல்லது காங்கிரஸா இருக்கட்டும், நாங்கெல்லாம் சொன்ன சில விஷயங்களை செஞ்சாங்க, பல விஷயங்களை செய்யல. அதுல ஒண்ணுதான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும்.